டிவியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் வழங்கியுள்ள 361 மதுபான சாலை உரிமங்கள் நாடாளுமன்றில் முற்றாக அம்பலம். மஹிந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மரணம் அனுர தரப்பிற்கு கிடைத்த முக்கிய ஆதாரம். சாணக்கியனிடம் இருக்கும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சாட்சியங்கள் சபையில் பகிரங்கம். நாடாளுமன்றில் விவாதத்திற்குள்ளான அர்ஜுனாவின் கருத்து. விடுதலை புலிகள் மற்றும் ஜேவிபியின் நினைவுகூரல்களுக்கு வேறுபாடில்லை, கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்கம். பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 ஜனவரி 1 முதல் அக்டோபர் 6 வரை 361 மதுபான சாலை உரிமங்களை அரசியல் லஞ்சமாக வழங்கியுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அவற்றில் 172 FL4 என்றும் மதுபான கடை உரிமங்களும் உள்ளடங்குவதாக பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் 2024 ஜனவரி 1 முதல் மேல் மாகாணத்தில் 110, தென் மாகாணத்தில் 48, கிழக்கு மாகாணத்தில் 32, மத்திய மாகாணத்தில் 22, வடமத்திய மாகாணத்தில் 45, 14 வடமேற்கு மாகாணம், ஒவ்வா மாகாணத்தில் 30, சப்ரகமுவ மாகாணத்தில் 30 என மொத்தம் 361 மதுபான சாலை உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் ரக்பி வீரர் வாசிம் தாஜிடீனின் மரணம் தொடர்பான தொலைபேசி உரையாடல் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுர சேனாநாயக்க மற்றும் ஏனையவர்களின் தொலைபேசி உரையாடல்களை வெளியிட மறுத்த டயலாக் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த குற்றச்சாட்டை அடுத்து விசாரணை அதிகாரிகளுக்கு தொலைபேசி தகவல்கள் வந்துள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொறடா நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் தாஜிதீனின் மரணம் தொடர்பில் தேவையான தகவல்கள் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தாஜிதீனின் மரணம் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்வதுடன் அதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வோம் என கலாநிதி ஜெயதிச மேலும் தெரிவித்தார். கலாநிதி விஜயசூரிய தன்னார்வ அடிப்படையில் பணியாற்றுவதாக அவர் கூறினார். கடந்த 2012 ஆண்டு மே மாதம் 17 நாரகன்பட்டியாவில் இடம்பெற்ற விபத்தில் வசிம் தாஜிடீன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய குழுக்களை தொடர்பு படுத்தி தர முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், வாய்ப்பு கிடைத்தால் சாட்சியம் அளிக்கக்கூடிய குழுக்களை தொடர்பு படுத்தி தர முடியும் என கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிலையற் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாக சஜித் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் நிலையற் கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நேற்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்ற போதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர நிலையற் கட்டளையின் ஊடாக கருத்துரைத்திருந்தார். இதனையடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்திலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையற் கட்டளையை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார். மேலும் நிலையற் கட்டளைகள் 33 மற்றும் 32 ஆகிய வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடையவையாகும். எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்துரைப்பது முழுமையாக தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி செல்வா தெரிவித்துள்ளார்.
யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் ஜேவிபியின் நினைவு கூறல்களும் ஒரே மாதிரியானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறலுக்கும் ஜேவிபியின் நினைவு கூறலுக்கும் வித்தியாசங்கள் இருக்க முடியாது. 2 ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனமாக்கப்பட்டன. 2 ஆயுத போராட்டங்களும் நியாயபூர்வமானவை. மக்களின் ஆயுதமேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கான நியாயபூர்வமான காரணங்கள் உள்ளன. அங்கிருந்தே நாங்கள் வருகின்றோம். ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சினைகளுக்கு தீர்வை காணாமல் ஒரு தரப்பை தடைகளின்றி செயற்படவும் நினைவு கூறல்களில் ஈடுபடவும் அனுமதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயமாக நான் கருதவில்லை என தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.